Welcome to Money Management Channel. Last video la pathina Indian stock market la index ella eppadi perform pannirukku paathom. Indha video la Nifty 50 பத்தி கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா Thursday டேட்டா வச்சு நான் கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சோ அதனால வந்து அந்த க்ளோசிங் வேல்யூவும் சரி அதே மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸும் கொஞ்சம் லைட்டா டிஃபர் ஆயிருக்கும். இந்த Nifty 50 ஓட க்ளோசிங் வேல்யூ பாத்தீங்க அப்படினா 2650 பாயிண்ட்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படினா நியர்லி 19.43% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 16828 இருக்கு. சோ 52 வீக் லோல இருந்து இது பவுன்ஸ் பேக் ஆனது பாத்தீங்க அப்படினா 28% வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நீங்க வந்து கரெக்ட்டான அதாவது அட்ராக்டிவான வேல்யூஷன்ல Nifty 50 கரெக்ஷன் ஆகறப்ப இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு 28% வந்து நிஃப்டில ரிட்டர்ன் கிடைக்கும். அப்படி இல்ல ஓரளவுக்கு வந்து Nifty 50 ல நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 19% க்கு பக்கமா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். சோ நீங்க மத்த இண்டெக்ஸை கம்பேர் பண்றப்ப நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். ஆனா அதே மாதிரி இந்த நிஃப்டில பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு வந்து நியூட்ரலா தான் இருக்கும். பெரிய ஒரு ஹியூஜான கரெக்ஷன் இருந்திருக்காது. சோ அதே வந்து நீங்க மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் கம்பேர் பண்ணப்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். அதே மாதிரி கரெக்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கும். சோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கறப்ப நீங்க வந்து Nifty 50 ஸ்டாக்க வந்து கன்சிடர் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சோ Nifty 50 ல வந்து 50 ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த 50 ஸ்டாக்ஸ்ல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண டாப் 10 ஸ்டாக்ஸ் எதுங்கிறது இப்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்குது வந்து பாத்தீங்க அப்படினா இதுல டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நியர்லி 88% வந்து ரிட்டர்ன் வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியா பாத்தீங்க அப்படினா பஜாஜ் வந்து ஒரு 87% கொடுத்திருக்கு. L&T பாத்தீங்க அப்படினா ஒரு 67% கொடுத்திருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படினா 50% கொடுத்திருக்கு. டைட்டன் வந்து ஒரு 47% கொடுத்திருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 47% கொடுத்திருக்கு. LTI மைன்ட்ரி வந்து ஒரு 43% கொடுத்திருக்கு. HCL டெக்னாலஜி வந்து 42% கொடுத்திருக்கு. எல்லா ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா above 40% க்கு மேல நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கு. சோ அது வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னு இப்ப டீடைலாவே பார்க்கலாம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 750 க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படினா 98% க்கு பக்கமா கொடுத்திருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படினா 375 ரூபாய்க்கு போயிருக்கு. 52 வீக் லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து நியர்லி 97 இருக்கு. சோ டாடா மோட்டார் வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோஸை பொறுத்த வரைக்கும் 6700 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 87% இருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 3520 ரூபாய்க்கு போயிருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து நியர்லி 91 இருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படினா NTPC. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் செக்டர்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 க்கு மேல இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படினா 86% க்கு பக்கமா கொடுத்திருக்கு. அதே மாதிரி 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 161 ரூபாயில இருந்து நியர்லி 90 டைம்ஸ் பக்கமா ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் வந்து NTPC கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா L&T பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் வந்து 3500 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படினா 67% க்கு பக்கமா கொடுத்திருக்கு. 52 வீக் லோன் 2051 ரூபாயா இருந்திருக்கு. இதுல இருந்து லோல இருந்து 73% க்கு பக்கமா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைனிங்ல இருக்கிற கோல் இந்தியா வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா 360 ரூபாய்க்கு மேல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படினா 65% கொடுத்திருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 207 ரூபாயா இருந்திருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 76% வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இருக்கிற டூ வீலர் செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான கம்பெனி ஹீரோ மோட்டார். ஹீரோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து 4000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 50% க்கு மேல இருக்கு. இதோட 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 2246 ரூபாயா இருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 81% வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா எல்லாரோட போர்ட்போலியோல இருக்க வேண்டிய ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான் டைட்டன் கம்பெனி. டைட்டன் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இப்போ 3600 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 47% கொடுத்திருக்கு. 52 வீக் லோன் பாத்தீங்கன்னா 2269 ரூபாயா போயிருக்கு. 1 இயர் லோல இருந்து 63% வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக். இது வந்து சிமெண்ட் செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 10500 ரூபாய்க்கு பக்கமா இது க்ளோஸ் ஆயிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 46% க்கு மேல கொடுத்திருக்கு. இதோட 52 வீக் வந்து லோ பாத்தீங்கன்னா 6604 ரூபாயா இருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 59% வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா LTI Mindtree. LTI Mindtreeயோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6200 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 43% கொடுத்திருக்காங்க. 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 4121 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதே வந்து லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 52% வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி. இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு நல்ல 52 வீக் ஹை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற HCL டெக்னாலஜி. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1470 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 42% கொடுத்திருக்கு. 52 வீக் லோ அப்படின்னா 1016 ரூபாய்க்கு போயிருக்கு. லோல இருந்து இதோட பவுன்ஸ் பேக் வந்து 45% வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்திருக்கு. சோ இப்போ பார்த்த ஸ்டாக் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம்ல இன்னும் growth இருக்கிற ஸ்டாக், கன்சிடர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான கம்பெனிஸா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இண்டெக்ஸோட வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50யோட PE ரேஷியோ வந்து 23 இருக்கு. அதே நெக்ஸ்ட் 50யோட PE வந்து 25.6 இருக்கு. அதே நிப்டி மிட் கேப் 150யோட PE வந்து 26 இருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 250யோட PE வந்து 27 இருக்கு. சோ இப்போ இந்த டேபிள பார்த்தாவே உங்களுக்கு கிளியரா புரியும். மார்க்கெட்ல இப்ப இண்டெக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் ஆகட்டும், நெக்ஸ்ட் 50 ஆகட்டும், இதை விட வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிறது நிப்டி 50 தான். சோ நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க நெக்ஸ்ட் 50யோ மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணிட்டு நிப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. சோ லாங் டேர்ம்ல ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்னை கொடுக்கும். பெரிய கரெக்ஷனையும் பாத்துறாது. அப்படி கரெக்ஷன் ஆனாலும் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிற ஸ்டாக்ஸ் வந்து நிப்டி 50 ஸ்டாக்கா தான் இருக்கும். அட்ராக்டிவான பிரைஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கணும், எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டெவலப் பண்றதுக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்லயே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா மோட்டாரை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா மோட்டார் வந்து கூடிய சீக்கிரம் அவங்க கடன் எல்லாமே வந்து அடைச்சிருவாங்க. மார்க்கெட்ல வந்து இவங்க லீடிங் பிளேயரா EV செக்மெண்ட்ல ஒரு டாப் பிளேயரா இருக்காங்க. இதோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து டாடா மோட்டார் DVR ஷேர்ஸ் எல்லாம் டீலிஸ்ட் பண்ணிட்டு அது நார்மல் டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே பார்த்திருக்கோம். டாடா டெக்னாலஜி IPO வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்திருக்கு. அதனால டாடா மோட்டார் ஷேர் வந்து லாங் டேர்முக்கு டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தான். நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து EV செக்மெண்ட்ல வந்து இப்ப 2 வீலர்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம 3 வீலர் ஆட்டோ இந்த மாதிரி இதுலயும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டாலர் ரெவென்யூ ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால லாங் டேர்ம்ல வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதா. L&T பொறுத்த வரைக்கும் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்காங்க. இந்தியன் ISR ஆகட்டும், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது இல்லாம இவங்க வந்து பேரண்ட் கம்பெனி, அதாவது L&T டெக்னாலஜிக்கு சரி L&T Mindtreeக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பேரண்ட் கம்பெனியா இருக்கிறதுனால அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னையும் கிடைக்குது. இப்பதான் வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல L&T வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டைட்டன். சோ டைட்டனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஸ்டாக். சோ கோல்டுக்கு பொறுத்த வரைக்கும் டைட்டன் கம்பெனி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கு. வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து டைட்டன் கம்பெனில நம்ம கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா L&T Mindtree பத்தி பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனில இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. மத்த ஐடி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்றப்ப இது வேல்யூஷன் வைஸ் சரி PE வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். சோ இதோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால L&T Mindtree வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி HCL டெக்னாலஜி. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. அந்த நல்ல ரேலியில வந்து லீடிங் பிளேயரா பார்ட்டிசிபேட் பண்ணது HCL டெக்னாலஜி தான். சோ டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்ப பார்த்த ஸ்டாக்ஸை வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான பிரைஸ்ல இப்பயே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார் இருக்கு. அது நியர்லி வந்து இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 24 இருக்கு. இந்த டாடா மோட்டாரோட PE வந்து 17 இருக்கு. நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட கடன் தான். கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இருக்கு. சோ கடன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால
இருக்கிறதுனால தான் இப்போ வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 4 to 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட கடன் எல்லாமே குறைச்சிடுவாங்க அப்படின்னு வந்து டாடா குரூப்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அப்படி குறையிறப்ப இந்த கம்பெனி வந்து அதர் கம்பெனிக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆனாவே இது வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்ன் இன்னும் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க டாடா மோட்டாரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஹீரோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 48 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஇ வந்து 25 இருக்கு. அட்ராக்டிவான ஒரு பிரைஸ்ல தான் இருக்கு. இவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டர்ல 2 வீலர்ல வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு கடன் இல்லாத கம்பெனி தான். இவிலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏத்தரை வந்து ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் வந்து ஏத்தர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து ஹீரோவோட டிஸ்ட்ரிபியூஷனோட மெர்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஹீரோ மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட்லயே லீடிங் பிளேயர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து ஹீரோ மோட்டாரையும் கன்சிடர் பண்ணலாம். HCL டெக்னாலஜி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இது வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் 31 இருக்கு. கம்பெனி பிஇ பொறுத்த வரைக்கும் 25 இருக்கு. இப்போ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கடன் பாத்தீங்கன்னா 0.08, அதாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா தான் இருக்கு. மற்ற ஐடி கம்பெனியை கம்பேர் பண்றப்ப HCL டெக்னாலஜியோட growth வந்து ஃபியூச்சர் growth நல்லா இருக்குன்றாங்க. சோ நீங்க இமீடியட்டா இப்போ நீங்க ஐடி செக்டர்ல கன்சிடர் பண்றது அப்படின்னா இன்ஃபோசிஸ் HCL டெக்னாலஜி டெஃபினட்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆட்டோ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பிஇ வந்து 27 இருக்கு. ஸோ இன்னுமே வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இது நல்ல டாலர் ரெவன்யூ கொடுக்குற பிசினஸ் தான். கடன் இல்லா கம்பெனியா இருக்கு. ஸோ அதனால இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த 4 ஸ்டாக்குமே வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸா இருக்கிற LNT சரி, LNT மைண்ட்ரி சரி, அல்ட்ராடெக் சிமெண்ட், டைட்டன் கம்பெனி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ பிரகாரம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. LNT பொறுத்த வரைக்கும் 40 இருக்கு இதோட பிஇ. அதே மாதிரி LNT மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 42 இருக்கு. அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் 53 இருக்கு. அதே டைட்டனை பொறுத்த வரைக்கும் 100 இருக்கு. சோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸா இருக்கு. நீங்க இமீடியட்டா இப்ப இந்த டாப் 10 ஸ்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா டாடா மோட்டாரை கன்சிடர் பண்ணலாம். HCL டெக்னாலஜி, பஜாஜ் ஆட்டோஸ் இதை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து SIP மோட்ல கூட கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங் டேர்ம்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது, இல்ல இந்த ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லயும் சரி ஃபியூச்சர்லயும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 43% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 57% பார்த்துட்டு இருக்காங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.